ஷேய் விஷ்ணு பிரமா காவல்துறை அதிகாரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா 100 மையத்தில் கணக்கு கொடுத்த ஜமீன் கொல்லகொண்டா ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் இளந்தரங்கொண்டான் ஜமீன் கொல்லங்கொண்டான் கணக்கில் 100 மையத்துக்கு கொடுத்தாச்சு. என்ன பதில் வந்தான்ல உள்ள ஜேசிபி காவல்துறை அதிகாரி தலவாய்புரத்துலேருந்து வந்து அவனும் பார்க்குறத பார்த்துட்டு சரி ரைட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு போயிட்டான். ஐயா ஐயா நான் 2 3 4 5 கணக்கு மனசில் வேண்டுதேன் ஏதாவது கொடுங்கன்னு ஐயா பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டான். புரியுதா? அவனுடைய கணக்கு காவல்துறை உள்ள கணக்கு இந்த கணக்கு கைலாசத்தில் முடிக்கணும். கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். அவர் எது எப்படி வர வைக்கணுமோ அப்படித்தான் வர வைப்பார். ஏன்னா மோசத்தில் போகிறான் மானிட பிறவி. வர்றவன் போகிறவன் இன்னும் அவன் ஊழல் இட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஜேசிபி முள்ளுத்தூர் தோண்டினவன் அந்த புரோக்கர். ஏற்கனவே அவனை புரோக்கரை ஏற்றியாச்சு. திரையுலோகத்தில் பார்த்தீங்களாடா அவனை நல்லா பார்த்துக்கோங்கடா, நல்லா பார்த்துக்கோங்க. இவன் தான் அழிமாட்டம் சேட்டை. அதுக்கு தான் அந்த ஊரில் உள்ள வயசான மூதாட்டியை பார்த்தான்னா சத்தம் போடுவான். கைலாசத்தில் போய் சேட்டை பண்ணாதீங்கடா, அவர் நீதிமான்றா அப்படின்னு சொல்லுவான். நல்ல ஒரு 10 பேர் கிடக்கான். அந்த 10 பேர் எடுத்து சொன்னான்னா கரெக்டாக சொல்லுவான். அந்த கிராமத்தில் இந்த தென்பகுதியில் மாங்குடின்னு ஊர், அது ஒரு காலத்தில் பேர் வாங்கினது. அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சரியில்லை. இப்போ ஒரே எங்கே எல்லாம் சிட்டி கிராமம் எங்கே சரி இருக்குது. அந்த 10 பேர் சொல்கிற வாக்கு கரெக்டாக சொல்லுவான். அந்த தப்புக்கு கூடிய சீக்கிரம் இந்த கைலாசத்தில் தாப்பணுமோன்னு எழுதினவன் அந்த மாங்குடி மீனாட்சிவரனை கரெக்டாக அடி வாங்குவான். அந்த ரிப்போர்ட் அங்கே போகையில் அந்த கணக்கு ரிப்போர்ட் போவோம். அந்த ஊர் கிராமத்துக்கு போகையில் எவன் சேட்டை செஞ்சான், இதில் எதுக்கு இவன் சேட்டை செய்ய சொல்லிட்டான் அப்படின்னு இந்த தாப்பணுமோன்னு தூக்கி போட்டே மிதிப்பாங்க. அது கூடிய சீக்கிரம் அவர் மண்டே மூளை திருப்பிடுவார். கடவுளில் திருப்பி நச்சு நையனருங்க தட்ட விட்டுருவார். அதை அடி வாங்கிட்டு தான் வருவார் 2 பேரும். இந்த மாதிரி இவ்வளோ சேட்டையாடா, எவ்வளோ சேட்டைவனியா அப்படி இருந்தால் அவர் பொறுமையாக போகிறார். கடவுள் பூமியில் உட்காந்து பொறுமையாக போகிறார். பையன் அதுக்கு மேலே பொறுமையாக போகிறான். ஐயோ இவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு அவன் உணர்வான். அந்த ஊர் மாங்குடி மீனாட்சிவரம் வரும், கவலைப்படாரா. அது கண்டிப்பாக அந்த ஊருக்கு ரிப்போர்ட் போகும். போவேல இந்த புரோக்கர் எல்லாம் கேட்டுக்கோப்பா. ஏற்கனவே கொக்கி புரோக்கர் கொக்கிங்க, அந்த கொக்கியை பார்த்துக்கோ. கணக்கு விட்டாச்சு, திரையுலோகத்தில் விட்டாச்சு. இது இராணுவ வானரப்பட. ஏற்கனவே இந்த பகுதி மீனாட்சிபுரம் மாங்குடியில் மிலிட்ரி இராணுவத்தில் வேலைக்கான். அவனே சில பேர் பார்க்கான். இது தப்பு, அவனே பார்த்தான்னு சொல்லுவான். தப்பு செய்தான் பாரு, நமக்கு கடவுள் பணியோட நமக்கு படி அளக்காரு. அங்கே போய் இந்த சேட்டவன் தான் பாருன்னு அவனே கொண்ட விளக்க மாதிரி செருப்பிட்ட கண்டிப்பாக அடி வாங்குவான். கண்டிப்பாக அந்த ஊர் கிராமத்தில் அடி வாங்குவான். வாங்க மாட்டேன் இல்லை, கண்டிப்பாக வாங்குவான். இந்த ஜேசிபி அந்த கணக்கில் உலக நாடே முடிச்சிருவார். எல்லா இயந்திரமும் கணக்கு முடிஞ்சு போய் சின்னையோட முடிச்சிட்டாரு. இயந்திரம் பூரா இனிமேல் எங்கே உள்ளே போகுதுன்னு பாரப்பா உலக நாடு. இளமச்சம்பளம் கனியை இயந்திரத்தில் எரிஞ்சிட்டார். ஜேசிபி வண்டியில் எரிஞ்சிட்டார். சோழி முடிஞ்சு போச்சு. உலக நாடு ஏற்கனவே பின்னாடி மண்ணளிக்கிட்டே இருக்கான். அது என்ன வழி பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பவர் அதில் விட்டாத்த எல்லாம் குளோஸ் ஆகும்னு நினச்சாரு. அழகாக ஜேசிபி வண்டியை தூக்கிட்டு வந்துட்டான். இடிச்சு 1 ஏக்கர் சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கான். 1 ஏக்கர் நாங்குவழி சாலை போகிற ரோடு அந்த இடத்துல உள்ள கணக்கில் தென்பகுதியில் அந்த இதை கணக்கு பண்ணி தொடச்சிட்டு போயிருக்கான். தொடச்சி வச்சு நாக்கை போட்டு நக்கிட்டு போயிருக்கான். இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கும், அடி போகும். அவன் கண்ணீர் கூத்தலமாக திருவோடு பிச்சை எடுக்கிற நிலைமை விடுவார். முக்கால் சத்தியம் அணுகணுகா சித்திரப்படுத்துவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.